அப்போ அளவான கரண்டியில் வந்து இதுக்குள்ள வந்து ஃபிட் பண்ணி சோப் இதுக்கு வந்து ப்ளஸ் கழுவக்கூடியும் எல்லாமே சூப்பரான முறையில் அமைச்சாச்சுது. கரவை சூடு அப்புறம் வந்து சின்னொட்டி இது இந்த ஆரம்பிக்கும். நம்மளுடைய காலை சாப்பாடு கட்டத்தூள் போட்டு தாளிச்ச கொண்ட. வெல்கம் டு ஜெலி பிளாக். நான் நம்ம சாரும் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தினம் என்ன காணொலியாக பார்க்க போகிறோம் என்பதற்கு முன்னாடி இன்றைய தினம் வந்து ஜூலை 5 யாரெல்லாம் பிறந்தவங்களை எதிர்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததின வாழ்த்துக்கள். எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய தினம் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய காணொலிக்குள்ளே போகும்பாங்கோ. அவள் வந்து இன்றைய தினம் வந்து சனிக்கிழமை. இன்றைக்கு என்னுடைய பொழுதுகள் வந்து இந்த வீட்டில் எப்படியெல்லாம் அமைந்து போகுது, என்னுடைய வேலை திட்டங்கள் என்னென்று சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து நல்ல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு எல்லாம் இருக்குது. அது இதுன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து ஸ்பெஷலி மை ஹேண்ட்பேக் டூரை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிழமைக்கு மேலே அப்புறம் சுவாஸ் வந்து என்னோட வீட்டில் வந்து கிச்சன் பகுதி பாத்ரூம் பகுதி அதாவது ரூம்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருட்கள் வந்து வட்டி கொண்டு வந்தவர் அதுக்கு எல்லாம் வந்து செட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். பார்த்தா இன்றைக்கு வந்து வெல்டிங் வேலை வந்து ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய வேலை எல்லாமே ஆளை பண்ணிச்சு எல்லாமே செய்தாச்சுது. அந்த வகையில் வந்து இப்போ நான் எங்கே போக ரெடி ஆகிட்டு நிற்கிறேன்னு சொன்னால் பருத்துல சந்தை போவோம். சொன்னால் வீட்டை வந்து வேலை செய்யணும். அப்போ வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சமையல் நம்மளுமே நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம்னா கொஞ்சம் பெரிய சமையல். அப்போ சனிக்கிழமை வேறு இன்றைக்கி மீன் வேணும்னும் எங்களுடைய சந்தையை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10:30 ஒரு 12 மணிக்குள்ளே தான் நல்ல மீன்கள் ஒரு அளவான விலையிலே வேண்டெல்லாம் இப்போ நேரம் வந்து சரியா 10:30. அப்போ நாங்கள் சந்தைக்கு போகணும், மீன் வேணும். அதுக்கப்புறமா என்னென்ன வேலை திட்டங்கள் எல்லாத்தையும் பயந்து கொள்ள போகிறோம். போயிட்டு வந்து ஹேண்ட்பேக் டூரும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம வந்து சுவாசத்தை கொண்டுச்சு காலையில் சரிதான முக்கியமான வேலைகளையும் பார்ப்போமா. முக்கியமான வேலையில் வந்து இது அது ரூமுக்கு எதுவும் கண்ணாடி பதிச்சிருக்குது. அதோட வந்து அவுட் சைட்டாக கண்ணாடி வந்து வைக்கணும். அங்கே நாங்கள் பாய்ச்சா வந்து குட்டிமையே செய்யும் வந்து அங்கே வந்துருக்குது. சடன்லியாக வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதோட வந்து இப்போ எனக்கு இங்கே ஸ்டே பண்ணி வேலை செய்கிற முறையில் அவர்களும் தங்களை எடுத்துக்கொள்ள நானும் வந்து நல்ல என்ன சொல்கிறது நல்ல ரசிகர்கள் கொண்டு அந்த முழுமைத்துவமான விடவே இதில் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதில் ஒரு கண்ணாடி அமைச்சிட்டேன். அதுக்கப்புறமா நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாஸ் வந்து சுவரில் வந்து ஆணி சுவரில் ஃபிட் பண்ண அவரோட மடபரில் போட்டு இதெல்லாம் பறிச்சு தந்தவர். இது வந்து கரண்டி கொழுவக்கா இந்த இடம் அதிகம்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து இந்த கரண்டி இது ஓட்டை வந்து சின்ன இருக்குது. அப்போ இல்லாண்டு போகாது. அப்போ அளவான கரண்டியை வந்து இதுக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதை வந்து கிச்சனுக்குரியதானதை வந்து சாஸ் வந்து ஃபிட் பண்ணி தந்துட்டேன். அடுத்ததாக பார்க்கணும் இதுதான் என்னுடைய கண்ணாடி ரூம். இதில் வந்து நான் சுவாசமேனா 2 ஃபிட் பண்ண சொன்னேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேண்ட்பேக்கை வந்து நான் பற்றி நம்ம வெளியிலேண்டு போய் இப்போ சந்தைக்கு போகிறேன்னு சொன்னால் உதாரணமாக இப்படி ஒரு நார்மல் பேக். அதுக்கப்புறமா வந்து வெளியில் கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷனாக போகிறேன்னு சொன்னால் நல்ல ஹேண்ட்பேக் அந்த மாதிரிலாம் வெளியிட்டு போகணும். இப்போ வந்து என்னுடைய கண் பார்வையில் இருந்தால் தான் நான் அது எல்லாத்தையும் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குமா வந்து என்னுடைய நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி சொல்லி போட்டு எல்லாமே இப்போ வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நேரம் செலவழித்து வேலை செய்ய இப்போ நேரம் போதாது வெளியில் போகணுன்றதுக்காமே இது வந்து ஹேண்ட்பேக் கொள்வதற்காக இதெல்லாம் அமைச்சிட்டேன். இன்றைக்கு வந்து தான் என்னட்ட என்னென்ன அழகான ஸ்டைலான ஹேண்ட்பேக் இருக்குன்னு சொல்லிட்டுலாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு இடத்துல ஒரு வேலை நடந்திருக்கு, அதையும் பார்க்கணும். அங்கே வெயில் கண்ணெல்லாம் பூஞ்சுது. இது வந்து பாருங்க இங்கேயும் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். ரசல் வளர்றதுக்கு ஏற்ற மாதிரி
அதுக்கப்புறமா இன்னொன்று இங்கே பாருங்க சோப் வைக்கக்கூடிய மாதிரி சோப் இருக்க வந்து ப்ரஷ் கழுவக்கூடிய எல்லாமே சூப்பரான முறையில் அமைச்சாச்சுது. வெயில்னு சொன்னால் அப்படி இருக்குது. ஓகே அதே வந்து இந்த ரூமுக்கு வந்து பாஸ்க்காக வந்து அடிச்சு தருதுன்னு சொன்னால் முழுக்க தன்னுடைய ஜீன்ஸ் அதில் கழுவுறதான் இதுலேயும் கழுவி நேரமா கழுவலாம். நீரையும் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். ஓகே பார்த்தீங்களா இப்போ வந்து எல்லாமே எல்லா இடமே பூர்த்தியாச்சு. இந்த வேலை திட்டம் முடிஞ்சுது. சொன்னால் இப்போ வெளியில் போயிட்டு எல்லாம் வேண்டி கொண்டுட்டேன். அந்த வகையில் இந்த இடம் ரூம்ஸ் எல்லாத்தையும் அழகுபடுத்துகிறான்னு பெரும்பு இந்த கால் மீதி 2 ரூம்ஸ் இப்படியெல்லாம் போடுறதுக்கு இந்த கால் மீதி வந்து 250 ரூபா. சாதாரணமாக 150 ரூபான்னு வித்து எல்லாமே இல்லாதானே. ஸோ 14 வந்து 250 ரூபா வரும்போது ஓகே. அடுத்ததான் வந்து அது ஜெப ரூமுக்கு நேரம் போட்டாச்சு. எங்களுடைய ரூமுக்கு நேரம் வேறுமோ இந்த காணி இது அழகையும் பார்த்தீங்களா. ஓகே இப்போ அங்கே மீன் நிலவரம் தான் கண்டிப்பாக நாங்கள் பார்க்கவும் முடியணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளிப்புற கண்ணாடியில் இந்த பற்படி போதல் வேறுங்க ஒரு பேக்கெட் வந்து 40 ரூபா. ஆனால் இது இவ்வளோ லாபம் இந்த பெப்சி போதல் இவ்வளோ வந்து 100 ரூபா அந்த இந்த பற்படியை வந்து வெளியாகிச்சு. அப்புறம் வந்து குட்டி க்ளோ கார்ட். ஸோ இதையும் வந்து வெளியில் வச்சுட்டு அடுத்ததாக வந்து என்ன மீன் வேண்டி கொண்டு வந்துருக்கு இந்த மீன் நிலவரத்தையும் பார்ப்போம். வாங்குவோம். இது வந்து அரைக்குழா மீன் நாங்கள் 1 கிலோ வேண்டி கொண்டு இருக்கோம். ஆனால் 1000 ரூபா அன்றைக்கு இந்த மீன் வந்து 1 கிலோ அரைக்குழா என்ன வாங்க 1 கிலோ 1500 ரூபா. அப்படியே மாறிச்சப்பி நம்ம வடிவாசன் உண்மையாக 1500 இப்போ இந்த மீன் வந்து இது அரைக்குழா மீன் என்ன விலை கிலோ 1700 கடவுளையே நான் இப்படி சொல்லிட்டேன் 1000 ரூபாண்டு. அப்போ என்ன பொறிக்கிறதுக்கு 3 வகையான மீன் என்று சொன்னீங்க. என்னென்ன மீன் இதுக்கு இப்போ 3 வகையான மீன் இருக்கு. இப்படி சொன்னாலே வேறு வகையான மக்களே வேறு. இந்த மீன் பேர் உங்களுக்கு தெரியாது என்னென்னு இது தெரியாது உங்களுக்கு. கரவேலை சீலா மீன் நல்ல டேஸ்டாக இருக்கும் பொறிச்சு சாப்பிட. கரவேலை சூடு அப்புறம் வந்து சின்னொட்டி சின்னொட்டி ஆனால் 3 கரவை. அப்போ இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு வகை தான் பொறிக்கலாம். குழம்பு பொரியல். ஐயோ இதில் கூட என்ன கொடுமை என்று சொன்னால் தெரிந்தான மக்களை உங்களுக்கு நான் இல வகையை நாங்கள் நம்பணுன்னு சொல்லிட்டு சரி என்ற இடத்துல போயிட்டு சந்தைக்கு முன்னால் முருங்கை மீனை வச்சு விற்றாங்க. அப்போ நான் வச்சது ஒரு புடி 50 ரூபா கூலி 80 ரூபாண்டு போய் வெளியிட்டதுக்காக இந்த விலையை பாருங்க 150 ரூபா. பாருங்க இது வந்து 150 ரூபா முருங்கை. இது அப்படி வந்து 150 ரூபா. நேற்று தினம் கீரை சமைச்சினாங்களோ பிள்ளைக்கு வந்து முருங்கையில் சமைப்போம்ன்றதுக்காமைய சரி இப்போ வந்துட்டேன். இனிமேல் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தரிசி சோறு சமைச்சு இந்த கறி பொரியல் வர என்றெல்லாம் நாம் செய்யணும். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சமையல் எல்லாம் சூப்பரான முறையெல்லாம் முடிஞ்சுது. இன்றைய தினம் வந்து பருப்பு கறி வைப்போம்ன்றதுனா அப்படி இல்லை வந்து காலையில் தாளிச்ச கடலை சாப்பிட்டா சரியான பசியாக. அப்போ அதெல்லாம் வச்சு கொண்டு நேரம் போகுதுன்னு சொல்லி போட்டு என்ன நல்ல ஒரு சத்தான சமையல் தான் இன்றைக்கு சமைச்சிருக்கேன். வாங்க பார்ப்போம். சுட நல்ல புத்தரிசி சோறு அப்புறம் வந்து கரும்பு மீன் குழம்பு. சுவாசன பேர் சொன்னவர் இன்னும் மறந்துட்டேன். இதனுடைய இன்னும் ஒரு பேர் வட்டை ஃபிஷ்ஷன்னு சொல்கிறதான். அவ்வளவு நெய்யான மீனுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக வந்து முருங்கை மீனை வர கரும்பு. அடுத்ததாக வந்து மீன் பொரியல். ஓகே பார்த்தீங்களா அவசரமாக சமைச்சாலும் உண்மைக்குமே நல்ல ஒரு
சத்தான மதிய சாப்பாடு தான். எல்லாரும் வந்து ஆற்று பசியில் இருக்கிறோம். அவன் மட்டும் இல்லை, நானும் தான். அதனால் நாங்கள் சாப்பாடை போட்டுட்டு வந்து சாப்பிட போகிறோம். ஓகே. சுட சுட முருங்கையில் வரையோட நல்ல ஒரு சூப்பரான மதிய சாப்பாடு. 2 நாட்களுக்கு அப்புறமா வந்து முருங்கையில் வர எங்கண்ட விட்டையும் வச்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் வளருது. அதாவது வந்து இந்த மீன் பேர் அரக்குழா மீன். இதை வந்து வட்ட ஃபிஷ்ன்னு சொல்கிறான். அரக்குழா மீன் குழம்பு, புத்தரிசி சோறு, தான சாப்பாடு. தொடர்ச்சியாக 2 நாளாக வெள்ளை அரிசி சமைச்சார். இன்றைக்கு பிடிவாதமாகவே என்னென்னா புத்தரிசி சமைக்கணுண்டு. இப்போ அதனால்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல், அதாவது கறி வகை பொரியல் எல்லாமே செஞ்சுட்டேன். ரைஸ் குக்கரில் வந்து அரிசி லேட் ஆகிட்டேன். இந்த மீன் சூப்பராக இருக்குது குழம்புக்கு. வந்து சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை வந்து ஹேண்ட்பேக் எல்லாமே அடுக்கணும். அதுதான் என்னுடைய அடுத்த வேலையே. நேற்றைய தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு 3 வகையான இலக்கறி. இன்றைக்கு வந்து நான் நினைக்கல, பலமையாக வந்து சந்தை வாசல் இலை வகைகள் வச்சுருக்கிறது தான். ஆனால் முருங்கையில் இருந்ததும் பார்த்ததுமே வெளியே பார்க்காம விழுந்துட்டேன். ஓகே. இன்றைக்கு உண்மைக்குமே நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடு. வந்து சமைச்ச நானே வந்து சொல்கிறப்பாங்க சாப்பிட்டு எல்லாருமே சொன்னவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட ஆக்களுக்கும் பசி சுட சுட சாப்பாடு நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்ல திருப்தியாக சாப்பிடணும். நானும் முன்னாடியாக சாப்பிட்டு மீதியான வேலையை தொடரும்போது பார்ப்பேன். சம்பவம் தான் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். ஏன் தெரியுமா, அன்றைக்கி ஏன் சொல்லிட்டேன் ஹேண்ட்பேக் டூர் இப்போ எதுக்கான்னு சொன்னால் ஷேர்வுக்காட்டை வந்து இவ்வளவு ஹேண்ட்பேக் இருக்குன்னு பார்க்குற ஆட்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவமாக இருக்குது. இப்போ நான் போயிட்டு ஹேண்ட்பேக் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக வந்து என்னுடைய ஹேண்ட்பேக் வைக்கிற மாதிரி கொள்வோம். சரிதான். அப்போ தான் நான் வந்து மார்க்கெட்டுக்கு வைக்கணும் பேக் கொள்வலாம், நார்மலாக வெளியாக போய்க்கிறது பேக் கொள்வலாம், ஃபங்க்ஷனுக்கு போய்க்கணும் பேக் கொள்வலாம் என்று சொல்லிட்டு எனக்கு தெரியும். அப்போ நான் வந்து எல்லாமே எனக்கு செட்டப்பாக செய்து வச்சா தான் இதுக்கு டிசிக்கு வந்து ஓகேயாக இருக்குது. ஓகே வாங்க. ஓகேயாக வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் நல்ல மாடல் பேக்கு, நியூ பேக். இன்றைக்குமே எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிக்குமா. பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியும் கொண்டு போகலாம். சேம் டைம் இப்படி கொடுவலாம். அதுக்கு தான் இருக்குது. இல்லாமல் இதில் இருந்தே ஆரம்பிப்போம். இது வந்து தூசியும் படாது. இந்த அறைக்கு என்னுடைய கண் பார்வையிலே இருக்குமே. அடுத்ததாக வந்து இந்த பேக், இது வந்து அம்மா சிடிஎன் மோனாக்கோக் மேம் வந்து எனக்கு இதுக்கு மச்சா வந்து என்னட்ட ட்ரெஸ் இருக்குது, என்னட்டு ஃப்ராக் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ராக் போட்டு வெளியால் போகும்போது இந்த பேக்கை வந்து நான் கொழுவக்கூடிய மாதிரி இருக்கு.
இதுவும் வந்து எனக்கு பிடிச்ச பேக் தானே. இதில் ஸ்பெஷல் வந்து ஷேரோட ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டோட பேஸ் இது இருக்குதுண்ணா. இது வந்து இப்போ அலுமாரிக்கு இருந்தது, நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வருஷம் லதாக்கா வந்தவா தானே, இப்போ அவள் 3 பேக்குன்னு தந்தவா. அதில் நான் என்னுடைய ஃப்ரெண்டு கொண்டு, அதுக்கப்புறமா வந்து என்னுடைய ரிலேட்டிவ்க்கு அதில் வந்து இதை வச்சுருக்கேன். இந்த பேக் கூடுதலாகவே நான் கொடுக்குறேன். மெக்வே நேற்று காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளையல் தோடுகள் அப்புறம் வந்து வாட்ச் எல்லாம் வந்ததான. இப்போ சுவாஸ் வந்து பார்த்துட்டு சொன்னார், சார் இந்த வாட்சை வந்து எனக்கு குட்டி அண்ணாக்கு எல்லாம் கொடுப்போம்னு சொல்லிட்டு தானே டேக்கு நல்ல குவாலிட்டியான வாட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு அதற்காமே உண்மைக்குமே நான் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு, நான் வந்து எனக்கு அப்புறம் இந்த குட்டி அண்ணாக்கு மற்ற இன்னும் ஒரு தம்பிக்குன்னு சொல்லிட்டு 3 வாட்சையுமே கொடுத்துட்டேன். சொன்னக்குமே என்னோட வர்றதை வந்து நான் பங்கிட்டு எல்லாருக்குமே கொடுத்துத்தான் பாவிக்கிறது. பாருங்க, இதில் வந்து இவ்வளோ தான் கொழுவக்கூடிய மாதிரி இருக்கு. நான் 3 5 பேக் கொழுவி இருக்கு. இதில் வந்து 5மே புதிய பேக் சரிதானே. இது வந்து நான் வளமையாக பாவிக்கிறதான பேக் தான். இதை வந்து இந்த சைடில் கொழுவோம். எல்லாத்தையுமே கண் வேலையில் வச்சா தான் மாற்றி மாற்றி கொழுவி கொண்டு பிரிக்கலாம். அங்குள்ளங்கள் தந்தது நான் பாவிக்கிறதுக்கு தானே, ஆகவே எல்லாத்தையும் பயனுள்ளதாக செய்யவும். இந்த பேக்கை பார்த்தா ஞாபகம் பெருமை இருக்குங்க. அதாவது வந்து கிறிஸ்மேக்கு இதை வந்து ஹிட்டாக கொடுக்கறதுக்கு ஞாபகம் பெரும். நல்ல பிராண்டடான பேக், மழை தண்ணி பட்டாலும் என்ன சொல்ல நினையாது. இதுதான் இதோட ஸ்பெஷல். இது வந்து கிருஷ்ணாக்கு இது நான் வேண்டிதான் கிட்டத்தட்டவா இது 1 இயருக்கு மேலே நானே வச்சு பாவிக்கிறேன். நல்ல பிராண்டடான பேக். இந்த பேக்கு பார்த்தோம்னா ஞாபகம் இதுக்கு மச்சா இன்னும் வந்து இது வந்து நான் லோங்காக கொழுவேன். அந்த பேக் வந்து நல்ல பெரிய ஒரு பேக்கு ஸ்வீட்ஸில் இருக்கிறதான அக்கா சொன்னது 5 அக்கா எல்லாரும் வந்து கிளாஸில் சுற்றி அந்த வீட்டை போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து அந்த பேக்கு பிடிச்சி கொண்டது சரி என்றுட்டு நான் அவங்களுக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணினேன். அது வந்து அவைகளுக்கு தான் எனக்கு பொருத்தமான இருக்குன்னு சொல்லி நான் நல்ல ஒரு குவாலிட்டியான பேக் பார்த்தீங்கன்னு சொன்னேன். வீடு மாறினாலும் டஸ்ட்டாக இருக்குது, எல்லாம் துவைக்குவோம். இந்த பேக்கு பார்த்தா நல்ல ஞாபகம். இன்றைக்குமே இதுவும் வந்து நல்ல ஒரு சூப்பரான பேக்கு. சிப் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 2 சிப் இருக்குது. ஒன்று பாதிக்கக்கூடிய நேரம், மற்றொன்று பாதிக்கலை. 10 துறையில் வந்து செருப்பு கட்டுற கடை அப்புறம் பேக் தைக்கிற கடை இருக்குது. அங்கே வந்து நான் அந்த சிப்பை மாற்றிட்டேன்னு சொன்னேன். எனக்கு ஒரு பிடிச்சதான பேக்கு. அது வந்து எனக்கு என்ன சொல்கிறது வாஷ் பண்ணுவாங்க, டஸ்ட்டாக இருக்குது. ஓகே அடுத்து அப்போ அப்படின்னு சொன்னால் இது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறான நந்தினி அக்கா பண்ணவா. இதுக்கு வந்து ஒரு செயின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான செயின் மேட்தான். இது வந்து இப்படி கொழுவலாம், அதை வந்து இப்படியும் வச்சிருக்கலாம். இப்போ செயினை வந்து அருந்துச்சு, அதனால் வந்து இந்த ஹேண்ட் பேக் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நான் எப்போவுமே கூடவே வச்சுருக்காரு. சரியா, அது வந்து டிஓசி பேங்கால் இருந்தாலும் இதுவும் வந்து டஸ்ட்டாக இருக்குது. எனக்கு இதுவும் பிடிக்கும். பேரகிட்டியாக வந்து 1 2 3 சிப்பு நல்ல கொள்ளளவியாக இருக்குது. நல்ல ஒரு பேக். நாங்கள் இதில் கொழுவோம். அப்புறம் வந்து இதே என்னுடைய கண்டாரியான இடத்துல வைப்பேன். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் இந்த ஹேண்ட்பேக் டூராக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு. ஸோ இதில் ஒரு பார்த்துருப்பீங்க. இதில் கொழுவிருக்கு எல்லாமே நல்ல மாடல் பேக். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 நல்ல புதுசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் பாருங்கள் ஓரளவு புதுசும் இருக்குது, நல்ல பழசும் இருக்குது. ஆனால் எல்லாமே எனக்கு பிடிச்சது. ஸோ 5 பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 8 10 12 13. ஓகே,
பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே எல்லாமே எங்களை நேசிக்கிறதான அப்புறம் எங்களை சந்திக்க வந்தான ஒரு அன்புள்ளங்கள் தான் இதெல்லாம் கொண்டு வந்தவன். ஸோ எல்லா பேக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்போ நான் சொன்னதுக்காமே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தானே. அப்போ பார்க்குறாக்கள் வந்து பார்த்தீங்களா ஷேரோட வந்து இதில் ஹேண்ட்பேக் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. உண்மைக்குமே என்னோட வர்ற பொருட்களே நான் வந்து எல்லாருக்குமே கொடுத்து மீதியானது அதை வச்சிருக்கிறேன். இப்போ எதுன்னு சொன்னால் இப்படி என்னுடைய கண் பார்வையில் வச்சா தான் நான் வந்து நாளாம் தான் பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து அதையும் ஒழுங்கு செய்துட்டேன். ஓகே, இதில் வந்து இந்த ஹேண்ட்பேக் டூரை வந்து பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அது வந்து எனி டைம் வந்து நிறைய பொருட்கள் இருக்கிறத சந்தோஷப்படுறவர்களுக்கு வந்து இந்த காணொலி பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். பொறாமப்படுறவங்க பார்த்து பொறாமப்படுது. ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம் சரிதானே. அதே வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்தோடனே இப்போ என்ன ஞாபகம் வருதுன்னா அந்த தம்பி குட்டியங்கள் ஒன்று வந்தா கீ 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 கீன்னு நிற்பார். ஆளுக்கு இப்போ இங்கே வந்தாலும் இந்த இதுக்கிட்ட தான் வந்து ஓடி ஓடி வந்து பார்ப்பேன் கீ கீ கீன்னு சொல்லுது. பெரிய கீக்கியாம் இதை வந்து சொல்லுவேன்னு சொன்னால் இங்கே வந்தால் இதில் காட்டி தான் அவருக்கு சாப்பாடு இருக்குது. அப்போ பார்த்தீங்களா இது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் என்னுடைய வீட்டு சுவர்லேருந்து ட்ராயிங் பண்ணும்போது ஒரு சில பேர் வந்து என்ன வீட்டு ஒரு சிலர் இப்படி வரைஞ்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கேள்வி பண்ணாலும் உண்டு. ஆனால் இப்போ வந்து நாங்கள் அனுபவ ரீதியாக பார்க்குறதுக்கு உண்மைக்கே குட்டி பிள்ளைகளுக்கு நாங்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. தம்பி குட்டியன் வந்தாலே நாங்கள் சாப்பாடு தீர்க்கிறதே காட்டி தான். ஆள் கீக்கி கீக்கி பூச்சிகள் நோடிக்க நாங்கள் வந்து சாப்பாடு தீர்க்க வேண்டியதுதான். எல்லாமே அந்தந்த வேலையில் பயனுள்ளதாக தான் நாங்கள் சொல்லிக்கொண்டு நானும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய காணொலி இறுதி கட்டத்துக்கு வந்துட்டேன். ஓகே, இப்போ இந்த தினம் என்னுடைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து இந்த சனிக்கிழமை இன்றைய நாளுடைய செயற்பாடுகள் என்னுடைய வேலை திட்டங்கள் இவைகளைத்தான் காணொலியாக இந்த தினம் உங்களோட நான் பகிர்ந்திருக்கிறேன். இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதாவது ஜோலி பிளாக் சேனலுக்கு வர சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சேரு. பாய்.